ஓகே, வெல்கம் பேக் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரியில 12th ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 3வது யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக சொல்றேன். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஞாபகப்படுத்திக்கலாமா? அங்க என்ன என்ன பார்த்தோம் அப்படின்னா, தன்னாட்சி இயக்கம் கொஞ்சம் மெயினா பார்த்தோம். ஓகேங்களா? தன்னாட்சி இயக்கம். ஓகே. அத பேஸ் பண்ணி யார பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் திலகர பேஸ் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? 2வது அன்னி பெசன்ட் அம்மையார பத்தி பார்த்தோம். அப்புறம் மிக முக்கியமான லக்னோ ஒப்பந்தத்த பத்தி பார்த்தோம். ஆமாவா? அடுத்து லக்னோ ஒப்பந்தம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகப் போரின் தாக்கம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் சில விஷயம்லாம் குடுத்திருந்தாங்க. அப்புறம் மிக முக்கியமா அந்த கத்தார் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையும் பார்த்தோம். மேஜரா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்ததுல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இதுதான். ஓகேங்களா? சோ இதுதான் கொஞ்சம் டெப்த்தா பார்த்தோம். இப்போ பார்க்க போறது பார்ட் 2. ஓகேங்களா? சோ இங்க இருந்து பார்க்க போறோம். காலனி ஆதிக்க அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். ஓகேங்களா? சோ இப்படி நம்ம வளர்ந்துட்டு இருந்த அந்த டைம்ல நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. 1916 காலகட்டங்கள்ல இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது சரியான அளவுல ஒரு வளர்ச்சியே இல்ல. ஏன்னா வந்து அந்த டைம்ல எல்லாருமே பிரிஞ்சு இருந்த அந்த காரணத்தினால ஒரு சரியான ஒரு நோக்கங்களோட கொஞ்சம் வளர முடியல. அப்பதான் இந்த தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, அன்னி பெசன்ட் அம்மையாரோட அந்த தலைமையில கொஞ்சம் நாட்டோட அந்த இந்திய தேசிய அந்த போராட்டத்த என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் மேல தூக்குது. ஓகேவா? சோ மேல தூக்குறதுனாவே அவங்களுக்கு என்ன உடனே தோணிடும். பிரிட்டிஷ்காரங்களுக்கு, ஓகே இவங்க வந்து மேல எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்மளோட வேலைய காட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு அடக்குமுறை. அது சட்டமா இருக்கலாம், இல்லனாக்கா நிர்வாகத்துல இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க நம்மள அடக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? சோ அததான் சொல்றாங்க. காலனி ஆதிக்க அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். ஓகே போயிரலாம் அப்படியே. காங்கிரஸை ஒத்த தளத்தில் வன்முறையை கையில் எடுத்து ஆங்கிலேய அரசை அப்புறப்படுத்த முயற்சி செய்த புரட்சிகர குழுக்களும் உருவாகின. ஓகே. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ் மாதிரியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வன்முறையை கையில் எடுத்து ஆங்கிலேய அரசை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அதுல சில புரட்சிகர குழுக்களும் உருவாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதே டைம்ல. சோ புரட்சிகர இயக்கங்கள் முக்கிய இந்திய விடுதலை போரில் புரட்சிகர இயக்கங்கள் முக்கிய பங்கை வகித்தன. எப்படி மிதவாத தேசியவாதிகள் ஒரு பங்களிச்சாங்களோ, அதே மாரி புரட்சிகர தீவிரவாதிகள் ஒரு பங்களிச்சாங்க. தீவிர தேசியவாதிகள் ஒரு பங்களிச்சாங்களோ, புரட்சிகர இயக்கங்களும் ஒரு விதமான பங்களிப்பு தான் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அவங்க அடிப்படையில சித்தாந்தங்களோ, அவங்களோட நோக்கங்கள் அடிப்படையில வேறுபட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு விடுதலை தரணும், விடுதலை வாங்கி தரணும் அப்படிங்கிற அவங்க நோக்கம் ஒண்ணா இருந்துச்சு. பட் ஆனா, அவங்க எல்லாம் சூஸ் பண்ண பாதைகள் அப்படிங்கிறது வேற வேறையா இருக்கு. அந்த பாதைகள பொறுத்து தான் இல்ல அவங்க மேற்கொண்ட முயற்சிகள பொறுத்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அந்த 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அப்போ இந்த புரட்சிகர இயக்கங்களும் மிக முக்கிய அளவுல பங்களிச்சிருக்க தான் செஞ்சிருக்கு. அதையும் மறுக்க முடியாது. அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் தொடங்கி வங்கப் பிரிவினை காலகட்டம் வரை அது முடுக்கத்தை பிடித்தது. அப்போ அப்போ இந்த இந்த காலகட்டம்ல பாருங்க, இங்கேருந்து ஆரம்பிச்சு வங்கப் பிரிவினை கிட்டத்தட்ட 1905ல நடக்குது. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1890லேருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த 1905 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் என்ன பண்ணுச்சு? அது சரியான வேகத்துல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த முடுக்கம் அப்படின்னா ஒரு ஆக்ஸலரேஷன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு தீவிரத்துல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று முதலில் கோரிக்கையை புரட்சிகர அமைப்புகளின் அங்கத்தினர் எழுப்பினர். மகாராஷ்டிரா, வங்கம், பஞ்சாப் ஆகியன புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர கழகமாக அமைந்தன. இங்க பாருங்க, திரும்பவும் இந்த 3 இடங்களையுமே நம்ப பார்க்கிறோம். மகாராஷ்டிரா, பெங்கால், அப்புறம் என்னது? பஞ்சாப். இந்த 3 இடங்களும் பாருங்க, எல்லா இடத்துலயும் உள்ள வருது. ஓகேவா? அடுத்து, குறுகிய காலத்திலேயே சென்னை மாகாணமும் புரட்சிகர நடவடிக்கையும் ஒரு தீவிர களமாக இருந்தது. இப்போ சென்னை மாகாணம்னா, இப்ப இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க? ஆந்திரா, கேரளா இதெல்லாம் சேர்ந்த சேர்ந்த பகுதி தான் என்னது? தமிழ்நாடு இதெல்லாம் சேர்ந்த பகுதி மாகாணம்னு அப்ப இருந்துச்சு. இந்த பக்கமும் ஒரு ஒரு என்ன சொன்னாங்க? அந்த புரட்சிகர செயல்பாடு அப்படிங்கிறது இங்கேயும் நடந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து வளர்ந்து வந்த தேசிய இயக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. தேசியவாதிகளின் நடவடிக்கைகளை பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரிப்பதற்காக 1903ல் கர்சன் பிரபு குற்ற உளவுத்துறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்போ கர்சன் பிரபுவோட டைம்ல அங்க வங்கப்பிரிவினை மட்டும் இல்ல. இன்னும் இங்க பார்த்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, கல்கத்தா மாநகராட்சி சட்டம் தான் அங்க பார்த்தோம். ஓகேங்களா? பல்கலைக்கழக சட்டம்லாம் பார்த்தோம். பட் அது கூட இதையும் சேர்த்துக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஐடின்னு சொல்லக்கூடிய குற்ற உளவுத்துறை. இது என்ன பண்ணிருக்காருன்னா உருவாக்கியிருக்காரு. உருவாக்கியது யாருன்னா, கர்சன் பிரபு ரொம்ப முக்கியமான நபரு. அப்புறம் இந்த சிஐடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்து பத்திரிகைகள் குற்றம் தடுப்பு சட்டம். இது நம்ம 2 3 இடம் பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடியே. சோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து வெடிமருந்துகள் சட்டம் முக்கியம். அதன் பிறகு இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1910. அப்ப பாருங்க, பத்திரிகைகள் குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் 1908. 2வது இந்திய பத்திரிகைகள் சட்டம் 2வது 1910. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1908 அப்புறம் 1910. இத வந்து மறந்துடக்கூடாது. அப்போ குற்றங்கள் தூண்டுவதற்கு ஃபர்ஸ்ட் தடை போட்டிருக்காங்க 1908. அதுக்கப்புறம் என்னப்பா பத்திரிகைகளுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு தடை விதிச்சாங்க. இந்திய பத்திரிகை சட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1908, 1910.
தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911 அப்படி போட்டு பார்த்திருக்காங்க. அப்புறம் கடைசி என்ன பண்ணிட்டாங்க, நீங்க கூட்டமே போடக்கூடாதுன்னு 1911ல அதையும் போட்டாங்க. அப்போ இந்த 4 சட்டங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அங்க சொன்ன அந்த குற்ற உளவுத்துறை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வருஷம் வயசு அப்படி என்ன பண்ணலாம், அப்படியே அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகேவா? அடுத்து, வெளிநாடுகளில் இருந்த சில புரட்சியாளர்களின் தொடர்பில் சில இந்திய தேசியவாதிகள் இருப்பதாக பிரிட்டிஷார் சந்தேகிக்கப்பட்டனர். வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டினர் அவசர சட்டம் இயற்றப்பட்டது. அப்போ வெளிநாட்டினர் அவசர சட்டமும் இதுல ஒண்ணுதான். இது என்னது, வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. ஓகேங்களா? சோ வெளிநாட்டுல இருந்து உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் விதிக்கிறாங்க. அதுக்கான சட்டம் தான் 1914. பட் இது கேட்டதுல இது வரைக்கும். பட் மேலோடலாம் கூட ஒரு டைம் 2 டைம் கேட்டிருக்காங்க. பட் இது வந்து கேட்டது இல்ல. பட் இது மேல கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வெளிநாட்டுல இருந்து உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கூட சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உள்நாட்டுல இருந்தவங்க. பட் இது பாருங்க, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கும் கூட என்ன பண்ணிருக்காங்க, சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. புரட்சிகர இயக்கங்களின் அடிப்படை கட்டமைப்பை தகர்க்கும் நோக்கில் இவற்றில் பெரும்பான்மையான சட்டங்கள் இயற்றப்பட்டன. அப்போ அவங்களோட அடிப்படை நோக்கமே அதான். அவங்களோட கட்டமைப்பை என்ன பண்ணும், தகர்க்கணும். அந்த புரட்சிகர இயக்கங்களோட, அதாவது புரட்சிகர நோக்கங்களோட எண்ணம் என்ன, நம்ம ஒரு புரட்சியை பண்ணி அது மூலியமா நாட்டை என்ன பண்ணும், விடுதலை அடை செய்யணும். அப்ப அந்த எண்ணத்தை என்ன பண்றாங்க, அதை தகர்க்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. கூட்டங்கள் தேச துரோக பிரசுரங்களை பிரச்சாரத்துக்காக அச்சிடுவது மற்றும் சுற்றுக்கு விடுவது ஆகியவற்றை தடுப்பது, சந்தேக விடமானவர்களை கைது செய்வது என காலனி ஆதிக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஓகே, இதே மாதிரி டயத்துலதான் இப்போ ஒரு சட்டம் வருது, இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915. ஓகேவா? சோ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது சேம் அப்படியே வந்துட்டே இருக்கு. அடுத்து, முதல் உலகப் போரின் போது தேசியவாத மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசர கிரிமினல் சட்டமாக இயற்றப்பட்ட இந்த சட்டம் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த சட்டம் பேரு இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எதுக்கு, புரட்சிகர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில். அதுவும் ரொம்ப முக்கியம். எதுக்காக, இன்கேஸ் இதை கொடுத்துட்டு முதல் உலக போரின் போது தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசர கிரிமினல் சட்டமாக இயற்றப்பட்ட சட்டம் எது அப்படியே கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மேல பார்த்த அந்த 4 சட்டத்தையும் கொடுத்துட்டு இது கூட சம்பந்தப்பட்டது என்னன்னு அப்படியே டைரக்டா கூட இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, உள்ளூர் அரசு நியமித்த 3 ஆணையர்கள் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயங்கள் சந்தேகத்துக்கு இடமானவர்கள் மீது வழக்கு தொடர இந்த சட்டம் அனுபவித்தது. அப்போ ஒரு 3 ஆணையர்களை வச்சுட்டு என்ன பண்ணாங்க, சம்பந்தப்பட்டவங்க மேல வழக்கு தொடர்றதுக்கு இந்த சட்டம் வந்து அனுபவிச்சிருக்குது. மீறுவோருக்கு இந்த சட்டத்தின் கீழ் வரும் விதிமுறைகளையும் உத்தரவுகளையும் மீறும் பட்சத்தில் மரண தண்டனை விதிப்பது. இப்போ கொஞ்சம் மோசமான சட்டமா தான் இருந்திருக்கு. வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்துவது, 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை. அப்போ தப்பு பண்றவன் நினைக்கவே கூடாது. அப்போ இவ்வளவு மோசமான சட்டங்கள் இல்ல, இவ்வளவு மோசமான தண்டனைகளை கொடுத்தாதான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க அப்படி பண்றாங்க. தீர்ப்பாயத்துக்கு சட்டம் அதிகாரம் அளித்தது. யாருக்கு, இந்த தீர்ப்பாயத்துல எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. வழக்கு விசாரணையை ரகசியமாக நடைபெற்றதால் முடிவுகள் மேல்முறையீட்டுக்கு தகுதி இல்லாதவையாகவும் இருந்தன. அப்போ அவங்க கொடுத்த தண்டனை எதிர்த்து என்ன பண்ண முடியாது, நீங்க மேல்முறையீடும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப அதாவது சம்பந்தமே இல்லாத எங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்துட்டாங்கன்னு உங்களை நீங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு மேல்முறையீடு பண்ணுவீங்க இல்லையா, அதையும் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரகசியமா வச்சிருக்காங்க. இந்த சட்டம் முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டது. இப்போ இந்த வழக்கு புரட்சிகரவாதிகள் பாக்குறப்போ கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். இங்க ஜஸ்ட் வழக்குன்னு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. புரட்சிகரவாதிகள் நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் அங்க பாக்குறப்போ இந்த லாகூர் சதி திட்ட வழக்கு அப்படிங்கிறது வரும். அங்க நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓகேவா? நீங்க ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் ஒரு லைன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பட் பின்னாடி அந்த சதி திட்ட வழக்கு வரும். நாங்க வர்றப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓகேவா? அடுத்து, விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டது. முதல் உலக போர் முடிவுற்ற பின் இச்சட்டம் அடிப்படை கூறுகளுடன் புதிதாக ரவுலட் சட்டம் உருவானது. அப்போ சார் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறதா இதை உருவாக்குனாரு. இதுக்கான ஐடியாவை கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 1919 காலகட்டங்கள்ல வந்திருக்கும். நம்ம 10th படிக்கிறப்பே நம்ம அதை கவனிச்சிருப்போம். ஜாலியன் வாலாபாக்கு காலமான ஒரு சட்டமாவும் இருந்திருக்கும். காந்தி கருப்பு சட்டம்னு சொல்லியிருப்பாரு. ரவுலட் சட்டம், அந்த ரவுலட் சட்டத்தோட அடிப்படை எங்க இருந்திருக்குன்னா இந்த 1915 பாதுகாப்பு சட்டம் தான் இருந்திருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு வரலாறு சார்ந்து என்ன சொல்றது, அந்த சட்டத்தோட வரலாறு சார்ந்து கேட்கக்கூடியது. அடுத்து பார்க்க போறது கிலாஃபத் இயக்கம். பார்த்தோம் கிலாஃபத் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அந்த செவரஸ் உடன்படிக்கை அப்படிங்கறத பார்த்தோம் முதல் உலக போர் டைம்ல. சோ அந்த உடன்படிக்கையின்படி துருக்கியின் கலீஃபா என்ன பண்றாரு, அவரோட பதவி என்ன பண்றாங்கன்னா தவறுதலாக நடத்தப்படுது. அவரோட பதவி என்ன பண்ணுது, அவரோட ரொம்ப மோசமா அவர் நடத்துறாங்க. சோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க தவிர முஸ்லீம் மக்களால தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் கிலாஃபத் அப்படிங்கிற ஒரு இயக்கம். ஓகேவா? சோ இந்த கிலாஃபத் இயக்கம் என்ன பண்ணுச்சு, ஏது பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு போயிடலாம்.
முதல் உலகப் போரில் நேச நாடுகளுக்கு எதிராக முக்கூட்டு நாடுகளுக்கு ஆதரவாக துருக்கி சுல்தான் களம் இறங்கி ரஷ்யாவை தாக்கினார். ஓகே, இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம் கிடையாது. பட் கதையா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். கலிஃபா மற்றும் இஸ்லாமிய புனித தலங்களின் பொறுப்பாளராகிய துருக்கியின் சுல்தான் விளங்கினார். யாரு? கலிஃபா மற்றும் இஸ்லாமிய புனித தலங்கள் இதை யாருன்னா துருக்கியின் சுல்தான் இருந்திருக்கிறாரு. எது தலைமையா இருந்திருக்கிறாரு, இல்ல பொறுப்பாளராக இருந்திருக்கிறாரு. போருக்கு பிறகு துருக்கியின் நிலையை பலவீனப்படுத்த முடிவு செய்த பிரிட்டன் செவ்ரஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்தது. அப்போ இந்த பிரிட்டன் என்ன பண்ணுது? ஓ, இவங்க இப்படி பண்றாங்களா, சரி ஓகே ரைட், இரு இந்த போர் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், நான் என்ன பண்றேங்கிற மாதிரி அதை மைண்ட்ல வச்சுட்டே ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் தான் செவ்ரஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம அங்கேயே முன்னாடி ஒரு டைம் பார்த்திருக்கோம். ஓகேவா? துருக்கியின் கிழக்கு பகுதியில் இருந்த சிரியா, லெபனான் ஆகிய நாடுகள் பிரான்சின் கட்டுப்பாட்டிலும், பாலஸ்தீனமும் ஜோர்டானும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிலும் இடம்பெற்றன. கலிஃபாவின் ஆளுமையை முடிவுக்கு கொண்டு வர கூட்டணி படைகள் அவ்வாறு முடிவு செய்தன. அப்போ எல்லாருமே சேர்ந்துதான் அந்த கலிஃபாவோட என்ன பண்றாங்க, அந்த ஆளுமை, ஓகேங்களா, அவங்க அதை என்ன பண்றாங்க, அதை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒப்பந்தத்தையுமே அமைச்சிருக்காங்க. கலிஃபாவின் அதிகாரத்தை துண்டாடுவது இஸ்லாம் மீதான பெரும் தாக்குதலாக கருதப்பட்டது. அப்போ கலிஃபா அப்படிங்கிறது இஸ்லாம் மதத்தோட மிகப்பெரிய ஒரு தலைவரா இருக்கிறார் அப்படின்னா, நீங்க அவரோட பதவி என்ன பண்றீங்க, இப்படி வச்சு நீங்க கேம் ஆடுறீங்க அப்படின்னா, அது இஸ்லாம் மதத்துக்கு எதிரான என்னது, ஒரு பெரிய தாக்குதலாவே அவங்க நினைச்சிருக்காங்க. அதாவது எங்களோட தலைவர் என்ன பண்றீங்க, நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருக்கு. உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் கலிஃபா மீது அனுதாபம் கொண்டவர்கள். அதனால் இந்நடவடிக்கையை எதிர்க்க முடிவு செய்தார். அப்போ முஸ்லீம் என்ன பண்றாங்க, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களும் சரி, அல்ல அவங்க கலிஃபா மேல ஐயோ பாவமே இப்படி ஆயிட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அனுதாபப்பட்டவங்க என்ன பண்றாங்க, இதை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுல முக்கியமான 2 பேர் அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. மௌலானா முகமது அலி ஒரு ஆள், அப்புறம் மௌலானா சௌகத் அலி, அலி சகோதரர்கள் சொல்லுவாங்க இவங்கள, என்ற முஸ்லிம் சகோதரர்கள் கிலாபத் இயக்கத்தை தொடங்கினார். அது இங்கதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதுதான் நமக்கு எக்ஸாம் தேவையான பாயிண்ட். ஓகேங்களா? இங்க இதுவும் அந்த செவரஸ் உடன்படிக்கையும் தான் முக்கியம். எது கலிஃபாவோட பதவி என்ன பண்ணணும், பலவீனமாக்கணும்னு கொண்டு வரப்பட்டது எது, இந்த செவரஸ் உடன்படிக்கை. ஓகே, அப்படி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கலிஃபாவோட பதவி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப மோசமா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, அவரோட பதவியையும் துண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதை எதிர்த்து ஒரு இயக்கம் வருது, கிலாஃபத் இயக்கம். யார் தொடங்குறா? அலி சகோதரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி, இவங்க 2 பேரு. இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல முக்கியமான விஷயம். இதெல்லாம் அவர்களின் தலைமையில் கீழ் இந்தியாவில் இருந்த முஸ்லிம்கள் ஒன்றுபட்டனர். அப்போ பாருங்க, இந்தியாவில் இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் அந்த ஒரு தலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ஆட்டோமன் அரசை ஆதரிப்பதையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்ப்பதையும் நோக்கங்களாக கொண்டு இந்த இயக்கம் தோன்றியது. ஓகேவா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எம்.ஏ. அன்சாரி, ஷேக் ஷவுகத் அலி சித்திக், சையது அதுல்லா ஷா புகாரி ஆகிய பல முஸ்லிம் தலைவர்கள் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதுல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மிக முக்கியமான நபர் இவர். ஓகேவா? நம்ம வேணா ஐஎன்எம்ல இவரை பத்தி தனியாவே ஒரு டைம் படிப்போம். ரொம்ப முக்கியமான நபர். எம்.ஏ. அன்சாரி, ஆமா இவர் ரொம்ப முக்கியமான நபர். ஓகேங்களா? ஒரு பிரபலமான பதவியை 2 டைம் வச்சிருப்பார். ஓகேங்களா? ஷேக் ஷவுகத் அலி சித்திக், இவரை பத்தி அதிகமா பார்க்க மாட்டோம். சையது அப்துல்லா ஷாரி புகாரி, இவரை பத்தி அதிகமா பார்க்க மாட்டோம். இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள இந்த 2 பேர் அப்படிங்கிறவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆட்கள். நம்ம பின்னாடி நிறைய இடத்துல உங்களை பார்ப்போம். மார்ச் 1920 பாரிஸில் முகமது அலி கிலாஃபத் இயக்கத்தின் கோரிக்கைகளை தூதுண்மை அதிகாரிகளை தூதாண்மை அதிகாரிகளிடையே சமர்ப்பித்தார். அப்போ 1920 மார்ச்ல முகமது அலி என்ன பண்ணிருக்கிறாரு, கிலாஃபத் இயக்கத்தின் கோரிக்கையை தூதுண்மை அதிகாரிகளிட சமர்ப்பிச்சிருக்கிறார். தூதுண்மை தெரியலையே, தூதாண்மை, ஓகேங்களா, அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. எப்படின்னா 1920 மார்ச் மாசம். யாரு? முகமது அலி. அடுத்து என்ன என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துருக்கியின் சுல்தான் கலிஃபாவாக இடையொன்றி தொட வேண்டும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, கலிஃபாவோட பதவியை வந்து நீங்க பண்றீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அதை என்ன பண்ணும், அதை ஸ்டாப் பண்ணிட்டு துருக்கியோட சுல்தான் கலிஃபா அவர் எந்த பிரச்சனையுமே இல்லாம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. 2வது, இஸ்லாமிய புனித தலங்கள் சுல்தானிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் அதனை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ இஸ்லாமிய புனித தலங்கள் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணும், அது கலிஃபாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். என்ன பண்ணும், அது அவருக்கு தான் இருக்கணும், அதோட கண்ட்ரோலும் அவருக்கு தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து, சுல்தானின் போதுமான பகுதிகள் தரப்பட்டு இஸ்லாமிய மதத்தை பாதுகாக்க வழி செய்ய வேண்டும். இது சுல்தான் அப்படின்னா அந்த கலிஃபாவை தான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இவங்களுக்கு ஆதரவா தான் இந்த இயக்கம் முடி தொடங்கப்பட்டிருக்கு. சோ அதோட கோரிக்கைகள் இதெல்லாம். அடுத்து, ஷசீரத் உல் அரபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் ஆகிய இவரின் இறையாண்மையின் கீழ் இருக்க வேண்டும். அப்போ அரேபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் இதெல்லாம் வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கணும், அந்த கலிஃபான்னு சொல்லக்கூடிய துருக்கியின் சுல்தான் அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அவங்களோட கோரிக்கைகள் அப்படியா இருக்கு. யாருன்னா கிலாஃபத் இயக்கத்தோட கோரிக்கைகளா இதெல்லாம் இருக்கு. ஓகே, இங்க ஒரு பாக்ஸ் வந்து காந்தியை பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ கீழே உள்ளதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல போயிடும். இந்த இயக்கத்தின் கோரிக்கைகளுக்கும் இந்தியாவிற்கும் தொடர்பில்லை என்றாலும் கலிஃபா பற்றிய கேள்வி மூலம் கிலாஃபத் இயக்க தலைவர்கள் பிரதேச, மொழி, வகுப்பு, பிரிவினைவாத வழிகளில் பிளவுபட்ட இந்திய முஸ்லிம் சமூகத்தை ஒன்றிணைக்க ஒரு அடையாளமாக பயன்படுத்தினர். அப்போ
என்ன சொல்றாங்க, நமக்கும் கிலாஃபத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, நமக்கும் உலக போருக்கும் சம்பந்தமா இல்ல, சம்பந்தம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் நம்மளோட பின்னாடி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். பட் அந்த போருக்கும் நமக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இல்ல கலீஃபாவுக்கும் நமக்கு ஏதாவது சம்பந்தமா, எந்த வித சம்பந்தமும் கிடையாது. பட் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த கலீஃபா அப்படிங்கிறத ஒரு, அதாவது துருக்கி சுல்தான் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை வச்சு முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. எங்க, இந்த கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிற ஒண்ணு மூலியமா. அப்போ அப்படி ஒன்னா சேர்ந்த முஸ்லிம்கள் என்ன பண்ணோம், நம்மளோட இயக்கத்துக்கு, அதாவது தேசிய இயக்கம் வளர்றதுக்கும் சரி, இந்தியாவோட விடுதலைக்கும் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது இங்க நமக்கு அடையாளமா பயன்பட்டு சொல்றாங்க. அடுத்து, கெயில் மினால்ட்டின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழிகளை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்படுத்தப்பட்டது. அப்போ யார் சொல்லியிருக்கிறாருன்னா, கெயில் மினால்டின். இது வரைக்கும் இவரெல்லாம் கேட்டது கிடையாது. பட் இருந்தாலும் இங்க இப்படி ஒருத்தர் இருக்காரு, ஒண்ணு சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கெயில் மினால்டின் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு, இந்த முஸ்லிம்களுக்கு அந்த கிலாஃபத் இயக்கத்தை இந்தியா அப்படி பயன்படுத்தி முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்படுத்தப்பட்டது. அப்போ முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, நம்மளோட தேசிய இயக்கத்துக்கு என்ன பண்றாங்க, அவங்கள ஒன்னா இணைக்கணும். அவங்க ஆல்ரெடி என்ன பண்றாங்க, கலிஃபாங்கிறதுல ஒன்னா இணைஞ்சிட்டாங்க. சோ அந்த ஒற்றுமையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு நல்ல நோக்கத்துல நினைக்கிறாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக களம் காணவும் இந்திய தேசியம் என்ற தேசிய நீரோட்டத்தில் முஸ்லிம்களை இணைக்கும், இதுதான் முக்கியம். தேசிய நீரோட்டத்தில் முஸ்லிம்களை இணைக்கும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் தான் முக்கியம். இணைக்கும் காரணியாகவும் விளங்குவதால் இதற்கு ஆதரவு தெரிவிக்க காந்தியடிகளுக்கு ஊக்கம் கிடைத்தது. அப்போ காந்தி ஒன்னும் சும்மா சப்போர்ட் பண்ணல. ஏன்னா முஸ்லிம்களுக்கு என்ன பண்றோம், நாங்க தனி நாடு தர்றோம், இல்லைனாக்கா வந்து தனி தொகுதிகள் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரிட்டிஷ்காரங்க அவங்க தேவைப்படலாம் நான் பண்றோம், நீங்க கவலைப்படாதங்கிற மாதிரி அவங்க பக்கத்து இழுக்க பாக்குறாங்க. சோ இந்த டைம்ல கலிஃபா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை என்ன பண்றாங்கன்னா, முஸ்லிம்கள் ஒண்ணு சேர ஆசைப்படுறாங்க. சோ இதுதான் நல்ல சான்ஸ். முஸ்லிம்கள் என்ன பண்ணுவோம், நம்மளோட தேசிய இயக்கத்துல ஒன்னா சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, காந்தியடிகளுக்கு சப்போர்ட் பண்றாரு. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பலப்படுத்த இதனை ஒரு வாய்ப்பாக காந்தியடிகள் கருதினார். அப்போ உங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. யாரு, முஸ்லிம்கள் இருந்தாங்க. சரி, ஓகே, முஸ்லிம்கள் அப்படி போயிட்டாங்க, நம்மளும் ஒதுங்கி இருந்தோம். பட் இதை ஒரு நல்ல சான்ஸா பயன்படுத்திட்டு ரெண்டு பேரையும் ஒன்னா இணைச்சிடலாம்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்றாரு, பிளான் பண்றாரு. கிலாபத் விஷயம் பல பிரிவினரால் பலவாறாக எடுத்துரைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லிம்கள் கிலாபத் எதிர்ப்பு என்ற அர்த்தமுடைய உருதுமொழி வார்த்தையை நிர்வாகத்துக்கு எதிரான பொது கிளர்ச்சியின் அடையாளமாக பயன்படுத்தினார்கள். அப்போ முஸ்லிம்கள் கிலாபத் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, உருதுமொழி வார்த்தை அப்படின்னா எதிர்ப்பு. ஆல்ரெடி கத்தார்னா ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா, கத்தார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு உறுதிமொழி சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கத்தார் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். இங்க பாருங்க, கிலாஃப் அப்படிங்கிறதுக்கும் எதிர்ப்பு. என்ன சொல்றாங்க, கிலாஃபத் இயக்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிலாஃப்னா என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசல இந்த முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்கன்னா, உருது மொழியில எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து, இவ்வாறே மலபாரை சேர்ந்த மாப்பிள்ளை இதனை நிலப்பரப்புகளுக்கு எதிரான கிளர்ச்சியாக உருமாற்றம். அப்போ அந்த இடத்தை தகுந்த மாதிரி, அப்போ மலபார்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த கிலாஃபத் அப்படின்னா நிலப்பரப்புக்கு எதிரான கிளர்ச்சியா என்ன பண்றாங்க, அவங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு என்ன பண்றாங்கன்னா அதை பயன்படுத்திருக்காங்க. சோ அடுத்து இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு கெய்சர் இ ஹிந்த் தங்க பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அப்போ கெய்சர் இ ஹிந்த் பட்டம் எதுக்கு, தென்னாப்பிரிக்காவில் அவர் பணியாற்றிய மனிதாபிமான செயல்களுக்கு. ஓகே, ஒண்ணு, ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட அவரது சேவைகளை பாராட்டி ஜூலு போர் வெள்ளி பதக்கம். அப்போ ரெண்டாவது ஒரு பதக்கம் அவர் கொடுத்திருக்காங்க. ஜூலு போர் வெள்ளி பதக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகே, இது ரெண்டாவது காந்தியடிக்கு வழங்கப்பட்டது. 1899 1900களில் போயர் போரின் போது தூக்குப்படுக்கை கொண்டு செல்வோரின் படையில் இந்திய ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்தமைக்காக போயர் போர் வெள்ளி பதக்கம். ஓகே, மூணாவது ஒரு பதக்கமும் கொடுத்திருக்காங்க. இது மூணாவது பதக்கம். கிலாஃபத் இயக்கத்தின் தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது அனைத்து பதக்கங்களையும் திரும்ப ஒப்படைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். என்ன சொல்றாருன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றப்போ, ஓகேங்களா, ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றப்போ, ஏன்னா கிலாஃபத் இயக்கம் எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா ஒத்துழையாமை இயக்கத்துல தான் போய் சேர்ந்திருக்கும் அது. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாருன்னா, கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது கிலாஃபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. ஆமா, இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க முடியவில்லை. அப்போ அந்த அப்படியாப்பட்ட ஒரு அரசு கொடுத்திருக்க அந்த பட்டங்களை என்ன பண்ண, அந்த பதக்கங்களை என்னால வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இங்க இந்த 3 பதக்கங்களும் ரொம்ப முக்கியம். 3 பதக்கங்கள் முக்கியம். அது எது சம்பந்தப்பட்ட மாதிரி முக்கியம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், ஹேசர் ஹி ஹிந்த் அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த பட்டம் எதுக்காக தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான படைகள்.
ஜூலு போர் வெள்ளி பதக்கம் எதுக்காக கொடுத்தாங்க? ஆம்புலன்ஸ் படையில என்ன பண்றாரு? அவர் இந்திய ஆர்மில ஒரு அதிகாரியா செயல்பட்டு இருக்காரு. ஓகே, இது 2. அடுத்து போயர் வெள்ளி பதக்கம் எதுக்காக கொடுத்திருக்காங்க? இது போயர் அப்படிங்கிற அந்த போர்ல என்ன பண்றாரு? தூக்குப்படுக்கை கொண்டு செல்வர் அந்த பணியில அவர் இருந்ததுனால என்ன பண்றாரு? அவருக்கு அந்த பதக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3 பதக்கம் எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். இல்ல இந்த 3 பதக்கமும் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். இல்ல இந்த 3 பதக்கத்தையும் எதுக்காக காந்தியடிகள் திரும்ப கொடுத்தாரு அப்படிங்கிறது முக்கியம். எதுக்கு? அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் பின்னணி காரணமா என்ன பண்றாரு? அவர் இதை கொடுத்திருக்கிறாரு. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம இந்த பாக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டது இல்ல. ஓகேவா? பட் இருந்தாலும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் கேட்டதே இல்லன்னா அப்படின்னு இப்ப இதுக்கப்புறம் படிக்கிற எக்ஸாம் படிக்கிறீங்க நீங்க அப்படி அவாய்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா இது வரைக்கும் இப்ப ரீசெண்டா கேட்டுட்டு இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின். பட் ஆனா அங்கதான் அந்த கொஸ்டின் இருக்கு. பட் ஆனா இது கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் இது கேட்டதே இல்ல அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இப்ப லாஸ்ட் இயர்ஸ்ல என்ன பண்றாங்க? டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம எதையுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. இருக்கிற விஷயங்களை நமக்கு தெரியலன்னா கூட ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இல்ல அதை பத்தின ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு போறதுதான் ரொம்ப நல்லதா இருக்கும். சரியா? அடுத்து தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி. ஆமா, அங்க இந்த டாபிக் பாக்குறப்ப என்ன பண்ணோம்? தொழிலாளர்களையும் இது கூட என்ன பண்ணிருந்தோம்னா சேர்த்து பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். பட் இங்க வர்றாங்க தொழிலாளர்கள் இயக்கத்தின் எழுச்சி. இயந்திரங்களின் அறிமுகம், உற்பத்திக்கான புதிய முறைகள், சில பெரிய மாநகரங்களில் தொழிற்சாலைகளின் பெருக்கம் ஆகியவை காரணமாக ஊதியம் ஈட்டுவோராக தொழிற்சாலை பணியாளர்கள் என்ற புதிய வர்க்கத்தினர் உருவானார்கள். ஓகே, தொழிற்சாலை பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் பெரும்பாலும் கிராமங்களைச் சேர்ந்த தொழிற்சாலை பணியாளர்கள் முதலில் மிக பணிவுடனும் முறைசாராமலும் இருந்தனர். பம்பாயின் சோரப்ஜி ஷபூர்ஜி மற்றும் என்.எம். லோகாங்டே, வங்காளத்தின் சசிபாத பானர்ஜி ஆகியோர் தொழிற்சாலை பணியாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக தங்கள் குரல்களை எழுப்பினர். இவங்களை இதுவரைக்கும் கேட்டது இல்ல. பம்பாயின் சோரப்ஜி ஷபூர்ஜி மற்றும் என்.எம். லோக்ஹாங்டே, வங்காளத்தின் இந்த ஊரை வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பம்பாயை சேர்ந்த 2 பேரு, வங்காளத்தை சேர்ந்த, அதாவது எதுவுமே ஞாபகம் வச்சுக்கலன்னா கூட, ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு கூட பட் பம்பாயை சேர்ந்த 2 பேரு இல்ல வங்காளத்தை சேர்ந்த 2 பேரு தொழிற்சாலை பணிகளுக்காக பயன்பட்டாங்கன்னு நம்ம ஒரு 50%னாவது அந்த பத்தின டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி ஒரே டைம் படிக்க முடியல. ஓகே, இன்னும் 2 டைம் நீங்க பாக்குறப்போ பம்பாயில இருந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. ஓகே, வங்காளத்துல இருந்து 2 பேர் இருப்பாங்கன்னு, சரி வங்காளத்துல இருந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் எதுவுமே சம்பந்தமே இல்லாம இருக்கு. பட் ஒரு நல்ல பாயிண்டா இருக்குன்னா அதை பத்தின 50% விஷயமா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சுதேசி இயக்கம் 1905 தான். ஆமா, சுதேசி இயக்கத்தின் பின்னணியில் இந்திய தொழிற்சாலைகள் செயல்பட ஆரம்பிச்சன. ஆமா, ஏன் அப்படின்னா சுதேசி இயக்கத்தோட முக்கியமான விஷயம் வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஓகே, அப்ப வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த பொருளை பயன்படுத்தக்கூடாதா? இல்ல, அந்த சுதேசி இயக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க? நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க. இல்ல நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யறாங்க இல்லையா, அதை என்ன பண்ணுங்க? அதிகமா வாங்குங்கன்னு சொல்றாங்க. அப்படி இந்தியாவுல தொழிற்சாலைகள் அதிகமாகுது. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுது? அந்த சுதேசி இயக்கத்தின் பின்னணியில தான் தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது என்ன இந்தியாவுல பெரிய அளவுல வளர ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ அதான் கொடுத்திருக்காங்க. சுதேசி இயக்கத்தின் பின்னணியில் இந்திய தொழிற்சாலைகள் செயல்பட ஆரம்பித்தன. போர்க்கால பொருட்களை தயாரிக்க இந்திய தொழிற்சாலைகளுக்கு பிரிட்டிஷார் போரின் போது ஊக்கம் தந்தனர். அப்போ ஓகே, இப்படி சின்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு பெரிய போர் வருது. அந்த பெரிய போருக்கான அந்த என்ன சொல்றது உதிரி பாகங்கள் அப்படின்னாக்கா சில பொருட்கள்லாம் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் ஓகே ரைட், நீங்க இருக்கீங்களா, சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் வளர்றதுக்கு தொழிற்சாலைகள் என்ன பண்றாங்க? அவங்க ஊக்கமும் கொடுத்திருக்காங்க. போர் தொடர்ந்து நடந்ததை அடுத்து அவர்கள் அதிக பொருட்கள் தேவைப்பட்டன. அதனால் அதிக எண்ணிக்கையில் பணியாளர்கள் வேலைக்கு சேர்க்கப்பட்டனர். போர் முடிவுக்கு வந்தவுடன் பணியாளர்களை வேலையின்றி தவிர்த்ததோடு உற்பத்தியும் குறைந்தது. ஓகே, இதெல்லாம் போர் நடக்கிறப்போ அதிகமான பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படும். அப்ப அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு தொழிற்சாலைகளை ஊக்குவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, போர் வருஷம் ஃபுல்லா நடந்துட்டே இருக்குமா? இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு கண்டினியூ நடந்துட்டே இருக்குமா? இல்ல, அது நடந்ததுக்கு நடக்கும். ஒரு 3 மாசமோ இல்ல 1 மாசமோ நடந்துச்சா டப்புன்னு என்னத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பொருட்கள் தேவைப்படாது. நீங்க பொருட்கள் தேவையின் காரணமாக ஆளுகளை கொண்டு நிறைய பேர் சேர்த்திருப்பீங்க. இப்ப அவங்களுக்கு வேலை இருக்காது. அவங்கள வேலையை விட்டு என்ன பண்ணும்? நீங்க தூக்குற மாதிரி ஆகும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. போர் முடிந்தவுடன் பணியாளர்கள் வேலையின்றி தவிர்த்ததோடு உற்பத்தியும் குறைந்தது. போருக்கு பிந்தைய சூழலில் விலைகளும் தாறுமாறாய் அதிகரித்தன. ஓகே, உலகம் முழுவதும் பரவிய இன்ஃபுளுன்சா தொற்று நோயின் தாக்கத்தில் பிடியில் இந்தியாவும் சிக்கி தவிர்த்தது. அப்போ அந்த இன்ஃபுளுன்சா அப்படிங்கிற அந்த வைரஸ் தொற்று நோய் இருக்கு இல்லையா, சோ இதோட தாக்கத்துல இந்தியாவும் சிக்கி தவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதன் எதிரொலியாக தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராட தொடங்கினர். இப்ப நிறைய உங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு இந்த தொழிலாளர்களுக்கு. சோ தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாக்கும் வகையில் தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. அப்போ தொழிலாளர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஓகே, அந்த இதுவும் உலகப் போரோட ஏன் மிங்கிள் பண்றோம்? அப்ப அந்த உலகப் போருக்கு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் என்ன அந்த உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்காக தான் தொழிற்சாலைக்கு ஊக்கம் கொடுத்திருக்காங்க. சோ உலகப் போர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை இல்ல. சோ வேலையிலேயே உற்பத்தியும் குறைஞ்சு போச்சு. சோ என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சு. சோ அது ரிலேட்டட் தான் தொழிற்சங்கங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 1917ஆம் ஆண்டில் போல்ஷெவிக் புரட்சியின் வெற்றி. அப்போ இது ரஷ்யாவில் நடந்தது. ஓகேங்களா? போல்ஷெவிக் புரட்சியின் வெற்றி இந்திய தொழிலாளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. வகுப்பு பேதம் பற்றிய விழிப்புணர்வும் அறிவார்ந்த சிந்தனையின்
சிந்தனையும் இந்திய தொழிலாளர்களின் உலகில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின. ஐரோப்பாவில் போரின் பங்கேற்ற இந்திய படைவீரர்கள் அங்கிருந்த தொழிலாளர்களின் மேம்பட்ட நிலையை பற்றிய செய்திகளை கொண்டு வந்தனர். அப்போ ஐரோப்பால போய் என்ன பண்றாங்க, போருக்காக போயிருந்தாங்க. யாரு? இந்திய வீரர்கள் போயிருந்தாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு அங்க எப்படியான நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு, இல்ல அங்க தொழிலாளர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, பயங்கரமா இருக்காங்களே, பரவாயில்ல, நல்ல செட்டிலா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்க நல்லா இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து இந்தியாவோட நிலைமையை பார்த்தா அப்படியே இங்க உள்டாவா இருக்கு. என்னவா இருக்கு, இங்க சரியான வேலை இல்ல, சரியான உற்பத்தி இல்ல தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. சோ இதை என்ன பண்றாங்கன்னா, அங்க எப்படி இருக்காங்க தெரியுமாப்பா, அங்கெல்லாம் சூப்பரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கொண்டுட்டு வந்து இந்தியாவுக்குள்ள சேர்க்கிறாங்க. ஓகேவா? போரால் ஏற்பட்ட பொருளாதார சிரமங்கள் காரணமாக ஏற்பட்ட தொழில் வீழ்ச்சி, வேலை கொடுப்போர் மற்றும் வேலை செய்வோருக்கு இடையான பெரிய இடைவெளி, பல்வேறு நாடுகள் பங்கேற்புடன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இந்த முதல் உலக போற காரணமா தான் என்ன இருக்கு, அந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? ILO அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே நம்ம அந்த வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது இன்னும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஓகேங்களா? சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியன தொழிலாளர்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்தியாவில் தொழிலாளர் இயக்க வரலாற்றில் மதராஸ் முக்கிய பங்காற்றியது. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு வந்துட்டா டக்குனு கண்ண முடிச்சிட வேண்டியதான். ஏன், இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்க்கலாமா? 1918 முதன் முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக BP வாடியா அவர்களால் மதராஸ் தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஏரியா, கொஸ்டின் ஏரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியா 1918ல. ஓகேவா? 1918 முக்கியம். இதுக்கப்புறம் 1923 ஒண்ணு பார்ப்போம், அது ரொம்ப முக்கியம். 1918ல என்ன பண்றாங்க, மதராஸ்ல என்ன சொல்றாங்க, முதன் முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக BP வாடியா அவர்களால் என்னது மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டது. இது ஏன் இம்பார்ட்டன்ட், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை தான் முக்கியம். அப்போ இந்த 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 ஃபர்ஸ்ட்ல ஒரு 5 லைனும் அப்படியே கொஸ்டின் ஏரியா, இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல போட்டு அடிச்சு துவச்ச விஷயம் இதெல்லாம். அடுத்து, பக்கிங்ஹாம், பெரம்பூர், கர்நாடிக் மில் ஆகியவற்றின் தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்பட்டதன் காரணமாக இந்த தொழிற்சங்கம் முக்கியமாக ஏற்பட்டது. அப்போ இன்கேஸ் உங்களை ஸ்டேட்மெண்ட்ல கேக்குறாங்க, ஓகே இந்த தொழிற்சாலை சங்கமும் அமைச்சாச்சு, எதுக்காக அமைச்சாங்க, பக்கிங்ஹாம், பெரம்பூர், கர்நாடிக் மில் அங்க இருந்த அந்த தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் மோசமா நடத்தப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த தொழிற்சங்கம் உருவானுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, அங்கு பணியாளர்களுக்கான பணி நிலைமைகள் மிக மோசமாக இருந்தது. மதிய உணவுக்கு குறுகிய கால இடைவெளி, தொழிலாளர்கள் மீது ஐரோப்பிய உதவியாளர்கள் அடிக்கடி நடத்திய தாக்குதல்கள், போதுமான ஊதியம் வழங்காது ஆகியன இந்த தொழிற்சங்கம் அமைய காரணமாக அமைந்தன. இதெல்லாம் தான் காரணம் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக பேரம் பேசுவதை பின்பற்றி வகுப்பு போராட்டத்துக்கு தொழிற்சங்கம் சார்ந்த கொள்கைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தொழிற்சங்கம் உயர்ந்தது. ஓகே, இந்த அலை இந்தியாவின் இதர பகுதிக்கும் பரவியது. எங்க சென்னையில ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு அலை, ஓகேங்களா? சோ எங்க இந்தியா ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் பல தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. கல்கத்தா மற்றும் பம்பாயில் இந்திய கடற்படை வீரர்கள் சங்கம், பம்பாய் பத்திரிகை ஊழியர்கள் சங்கம், GIP ரயில்வே பணியாளர்கள் சங்கம் பம்பாய், MSM ரயில்வே ஊழியர்கள் சங்கம், அஞ்சல் பணியாளர்கள் சங்கம் பம்பாயிலும் கல்கத்தாவிலும், துறைமுக பொறுப்பு கழக ஊழியர் சங்கம், ஜாம்ஷெட்பூர் தொழிலாளர் சங்கம், ஜாதியாவில் இந்திய நிலக்கரி சுரங்க ஊழியர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு ரயில்வேகளின் ஊழியர்கள் சங்கம் உருவாக்கப்பட்டன. ஓ, இது வரைக்கும் கொஸ்டின்ல கேட்டது கிடையாது. இது இந்த கொஸ்டின் ஏரியா கேட்டாலும் கொஞ்சம் கஷ்டமான ஏரியா தான். ஓகேவா? சோ இங்க எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலாளர் இயக்கத்தை அடக்கும் நோக்கில் பண முதலாளிகளின் உதவியோடு அரசு தொழிலாளர்களை கீழ் நிலையில் வைத்திருக்க அனைத்து வழிகளிலும் முயன்றது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டோரை கைது செய்வது, அவர்களின் வீடுகளை தீயிட்டு கொளுத்துவதோடு தொழிற்சங்கங்களுக்கு அவதாரங்களையும் விதித்தனர். ஆனால் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கையில் வலுவாக இருந்தனர். அப்ப தொழிலாளர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இல்ல தொழிலாளர்கள் ஒரே நோக்கத்தோட செயல்பட ஆரம்பிக்கிறாங்கனாவே அது அந்த தொழிற்சாலையோட முதலாளிக்கு என்னது, எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை. அந்த தொழிற்சாலையோட முதலாளிக்கு பிரச்சனைனா அவங்க வரி கொடுக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிரச்சனை. அப்போ பிரிட்டிஷ்காரங்களும் அந்த தொழிலாளர்கள் அந்த முதலாளிகள் என்ன பண்றாங்க, சோ இவங்களை ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வேலை நிறுத்தத்துல அதாவது போராட்டத்துல ஈடுபடக்கூடியவங்களை கைது செய்யறது, இல்ல அப்படி யாரையெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க வீட்டை கொடுத்துறது, இல்ல அதுக்கு காரணமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொழிற்சங்கங்கள் இருக்கா, அந்த தொழிற்சங்கங்கள் மேல என்ன பண்றாங்க, அவதாரத்தை போறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க இந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. அடுத்து, பணியாளர்களின் நிலைமையை கண்டு இரக்கம் கொண்ட தேசியவாத தலைவர்களும் அறிவுஜீவிகளும் அவர்களை தொழிற்சங்கங்கள் மூலமாக செயல்பட வைக்க தீவிரம் காட்டினர். ஓகே, பணியாளர் வகுப்பின் அரசியல் வாழ்க்கைக்கு இவர்களது ஈடுபாடும் ஒரு காரணமாக அமைந்தது. பெரும்பான்மையான ஆலைகளின் உரிமையாளர்களாக ஐரோப்பியர்கள் இருந்ததால் அரசு அவர்களை ஆதரித்தது. அதன் காரணமாகவும் சுதந்திர போராட்டத்தில் வலு சேர்த்தது. அப்போ இந்த யார் இவங்களை எதிர்க்கிறாங்க, தொழிலாளர்கள் வந்து யாரை எதிர்க்கிறாங்க, அந்த முதலாளிகளை எதிர்க்கிறாங்க. அந்த முதலாளிகள் யாரா இருக்கிறாங்க, ஐரோப்பியர்களா இருக்காங்க. அதனால அவங்க எதிர்ப்புக்கு யார் சப்போர்ட் பண்றா, இந்த ஐரோப்பிய அரசு அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அவங்களும் ஒரு ஐரோப்பியர்கள். ஓகேங்களா?
சோ அதனால அவங்க எதிர்க்கிறாங்க. சோ அவங்க ஐரோப்பியரா இருக்கிறதுனால தொழிலாளர்கள் எதிர்க்கிறாங்க. அந்த தொழிலாளர்கள் எதிர்க்கிறாங்க. ஓகே, யாரை எதிர்க்கிறாங்க? ஐரோப்பியர்கள் எதிர்க்கிறாங்க. நம்ம யாரை எதிர்க்கிறோம்? இந்த பிரிட்டிஷ்காரங்க தான் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு சோ இந்த தொழிலாளர்களுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க? அந்த தேசியவாத தலைவர்களும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து 1920 அக்டோபர் 30 இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இது முக்கியமான டேட்டா, ஓகேங்களா? 1920 அக்டோபர் 30 1,40,854 உறுப்பினர்களை கொண்ட 64 தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பம்பாயில சந்தித்து லாலா லஜபதி ராயின் தலைமையில், ரொம்ப முக்கியமான நபரு, இந்த தலைமையும் கேட்டிருக்காங்க. தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் AITUC, ரொம்ப முக்கியமான டேட்டா இது, மறந்துடவே கூடாது. அப்போ 1920 அக்டோபர் 30. அப்போ இந்த வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. 1920 அக்டோபர்னா 10வது மாசம், ரெண்டுத்தையும் கூட்டுங்களேன் 30. அப்போ 30 10 20 அப்படியே பாருங்க, 30 10 20 வந்துருக்கு பாருங்க. 1920 10வது மாசம், ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 30. எங்க பம்பாயில 64 தொழிற்சங்கங்களை சேர்ந்து என்ன பண்றாங்க? பம்பாயில மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங் தலைமை ஏற்றது யாரு? லாலா லஜபதி ராய். ஓகேவா? அங்கதான் என்ன தொடங்கியிருக்காங்க? அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க? அங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமான டேட், முக்கியமான நபர். ஓகேங்களா? அடுத்து மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, CR தாஸ், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர்கள் பலர் இந்த அமைப்பை ஆதரித்தனர். ஓகே, பெரும்பான்மையான தலைவர்கள் ஆதரிக்கத்தான் செஞ்சிருக்காங்க. தொழிற்சங்கங்கள் மெதுவாக தேசிய இயக்கத்தில் ஈடுபட்டன. ஏப்ரல் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் காந்தியடிகளின் கைதுக்கு பிறகு அகமதாபாத் மற்றும் குஜராத் பல பகுதிகளைச் சேர்ந்த உழைக்கும் வகுப்பினர் வேலை நிறுத்தங்கள், போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். ஓகே, தொழிற்சங்கங்கள் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவங்க தொழிலாளர்களை வந்து அந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது மோசமா நடத்துறது இல்ல, தொழிற்சாலைகளோட முதலாளிகள் மோசமா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு சோ அவங்களோட தேவைக்காக தான் ஃபர்ஸ்ட் போராட்டங்கள் பண்ணிருக்காங்க. பட் ஆனா பின் நாட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தேசியத்துக்காகவும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? நாட்டுக்காகவும் என்ன பண்ணிட்டாங்க? போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அரசு ஈடுபட்ட அரசு அல்லது முதலாளிகளால் முதலில் தொழிற்சங்கங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. அப்போ கவர்மெண்டா இருக்கட்டும், இல்லைனாக்கா அந்த தொழிற்சாலைகளும் முதலாளிகள் இவங்க யாருமே ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணல, அதை அப்ரூவ் பண்ணவே இல்லை. தொழிலாளர்களின் ஒற்றுமை மற்றும் அவர்களின் இயக்கத்தின் வலிமை காரணமாக அரசும் முதலாளிகளும் அவர்களை அங்கீகரிக்க கட்டாயப்படுத்தப்பட்டன. இவங்களோட இந்த மன உறுதி தான் என்ன பண்ணிருக்கு, அவங்கள அதை பண்ண வச்சிருக்கு. ஓகேவா? 1917 to 20 107ஆக இருந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கங்களின் எண்ணிக்கை 1946 47ல 1800 என்ன பண்ணிருக்கு, அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த டேட்டாஸ் எல்லாம் கேட்டது கிடையாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட அவங்க விஷயத்துக்கு போராட்ட பார்த்திருக்காங்க. பின் நாட்கள்ல அவங்க இந்திய தேசியத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போராட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? சோ இந்த டாபிக் அப்படிங்கிறது இங்கேயோட முடியுது. இந்த டாபிக்ல பார்த்த முக்கியமான டேட்டா நான் சொன்ன மாதிரி அந்த தன்னாட்சி இயக்கம் ரொம்ப 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 முக்கியம். இந்த தன்னாட்சி இயக்கம்னு வந்துட்டாவே திலகர் வந்துடணும் உள்ள, அப்புறம் பெசன்ட் அம்மையார் உள்ள வந்துடணும். அப்ப முக்கியமா சொல்லக்கூடிய அந்த கத்தார் அப்படிங்கிற ஒரு கட்சியை பார்த்தோம். கத்தார் கட்சி யார் உருவாக்குனாங்க, எங்க உருவாக்குனாங்கிற டேட்டா என்ன பண்ணோம், அவங்க பார்த்தோம். அது ரொம்ப முக்கியம். 3 வந்துட்டீங்கன்னா அந்த லக்னோ ஒப்பந்தம் ரொம்ப 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 முக்கியம். என்ன பண்ணுச்சு, முஸ்லிம்களுக்கு என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிற இந்த விஷயம் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது இந்த முதலாம் உலகப் போரோட தாக்கம் எப்படி இருந்துச்சு இந்தியாவுல, இந்த விஷயம் முக்கியம். அடுத்து 5வது இதன் அடிப்படையில இந்த தொழிற் சங்கங்கள் இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த தொழிற்சங்கங்களை உருவாக்குனது இவங்க என்னென்ன பண்ணாங்க, அத மாதிரியான விஷயம் என்னது, இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அந்த கிலாஃபத் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சமா கொடுத்திருந்தாங்க. இது கூட்டுற காரணத்துல நமக்கு கேட்டது. பட் ரொம்ப டெப்தா உங்களுக்கு டேட்டாஸ் கொடுக்கல. பட் கிலாஃபத் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க, காந்தி அதை எதுக்காக ஒன்றிணைக்க பாடுபட்டாரு. சோ இதுதான் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான டேட்டாஸ். இந்த தன்னாட்சி, திலகர், பெசன்ட் அம்மையார் ரொம்ப 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 முக்கியம். கத்தார் கட்சி முக்கியமா, முக்கியம். வருஷம் முக்கியம், யார் உருவாக்குனா முக்கியம். லக்னோ ஒப்பந்தத்தை பொறுத்து அவங்க ஸ்டேட்மெண்டா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே கண்டோட லக்னோ ஒப்பந்தத்தில் எதெல்லாம் குறிக்கோளா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முதல் உலக போரை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறது கம்மினாலும் அந்த கதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் தொழிலாளர் சங்கத்துல நம்ம பார்த்த அந்த 2 பேர், ஒன்னு பிபி வாடியார் ரொம்ப முக்கியம், அண்ட் லாலா லஜபதி ராய் இருந்தாங்க இல்லையா, அது 2 முக்கியம். அண்ட் கிலாபத் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்டார்ட் பண்ணா, அந்த அலி சகோதரர்கள் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகே, இந்திய தேசிய இயக்கத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், இவ்வளவுதான் பாயிண்ட். இதுதான் அந்த ஓவரால் அவுட்லுக் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நீங்க இது கூட அந்த எப்போ டேட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், அப்படியே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ நீங்க புது எடிஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நான் நேத்து தான் கவனிச்சேன். இதுக்கு லாஸ்ட்லயே பாத்தீங்கன்னா வந்து புக் பேக்கோட ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட்ல பாட்டம் என்ன பண்ணிருக்காங்கன்னா புக் பேக் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க என்ன பண்ணலாம், இது பழைய புக்ல எல்லாம் கிடையாது. இப்ப என்ன பண்றாங்க, சோ இந்த புக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது நம்ம ஆன்சர் கரெக்டா பண்றோமாங்கிறத நம்ம நோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் போய் புக்குள்ள போய் நம்ம தேட தேவையில்ல. பட் நம்ம ஆன்சர் கரெக்டா பண்றோமான்னு சொல்லிட்டு நம்ம புக் பேக் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஒரு டைம் பாருங்க. நான் அப்படியே தண்ணி குடிச்சுக்கிறேன். இதை அப்படியே பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கிளாஸ்.
போலாமா? ஓகே. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? அப்போ தன்னாட்சி இயக்கம்னாவே 2 பேர் தான். ஒண்ணு திலகர், 2வது அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகே. தென்னிந்தியா அப்படின்னாக்கா வட இந்தியாவுல திலகர். ஆமா பார்த்தோம். கிட்டத்தட்ட ஏப்ரல்ல என்ன பண்ணிட்டாரு? அவரு அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே. அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்க? செப்டம்பர்ல தான் அவங்க கொடுத்த டேட் டைம் அப்படிங்கிறது செப்டம்பர்ல தான் அந்த டேட்டோ டைம் கொடுத்திருப்பாங்க. எப்போ 1916 தான் அவங்க கொடுத்த டைம். சோ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவரு ஏப்ரல் 1914 ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சோ இதுக்கு தென்னிந்தியா அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால அப்போ அன்னி பெசன்ட் அம்மையார் தான். வட இந்தியான்னு கேட்டிருந்தா யார் போயிருக்கலாம்? திலகர். அப்படி இல்லையா? இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் முதலில் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னா திலகர் நம்ம போயிட வேண்டியதான். அப்போ பிபி வாடியா இது கூட சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் யாரு? இவரை நம்ம எங்க பார்த்தோம்? இவரு தொழிலாளர்கள் கூட சம்பந்தப்பட்டவர். ஹெச்.எஸ். ஆல்காட் யாரு? இவங்க அன்னி பெசன்ட் அம்மையார் கூட சம்பந்தப்பட்டவங்க தான். பட் யாருன்னா இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. சோ அப்ப இவரு இது கூட சம்பந்தப்படாத ஒரு ஆள். பின்வரும் பின்வருவனற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது? அப்போ அன்னி பெசன்ட் அம்மையாரை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்காங்க பாத்துக்கலாமா? கர்னல் ஹெச்.எஸ். ஆல்காட். ஆமா, நீங்க மேல சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஹெச்.எஸ். ஆல்காட் மறைவிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் அப்போ நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறப்போ இதை பாத்துக்கணும். இன்கேஸ் பிரம்மஞான சபையின் பதிலா பிரார்த்தனை சமாஜம்னு கொடுத்துருவாங்க. இல்லனாக்கா பிரம்மஞான சபைக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க? வேற ஏதாவது சபையை கொடுத்துருவாங்க. சோ நம்ம படிக்கிறப்போ அது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பிரம்மஞான சபை, பிரார்த்தனை சமாஜம் இத மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறப்பவே ஒரே மாதிரியா இருக்கும். அப்போ இது பிரம்மஞான சபை. ஓகே, கரெக்ட். தியோசாபிக்கல் சொசைட்டின்னு கூட சொல்லலாம். தியோசாபிக்கல் சொசைட்டி சொசைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2 பேர்ல எதை வேணாலும் அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே, தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? 1907ல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1914 அவர் காமன் வீல் என்ற வாராந்திரியை தொடங்கினாரா? ஆமா, தொடங்கினாங்க. 1915 அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தோம். ஒரு புத்தகத்தையும் எழுதினாங்க. ஹவ் இந்தியா brought ஃபார் ஃப்ரீடம். இந்தியா விடுதலை பெறுவதற்காக எவ்வாறு துயருற்றது. அதான் அதோட தமிழ் பேர். அப்போ இதுவும் சரி. அப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சரியா தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என சரோஜினி அம்மையார் அழைத்தார். ஆமா, அங்கவே நான் சொன்னேன். பின் நாட்கள்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியறதுக்கு ஒரு காரணமாவும் இவர் தான் இருந்திருப்பாரு. சோ இவரை தான் இந்தியாவின் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா சரோஜினி அம்மையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது நான் அங்க நடத்துறப்பவே சொன்னேன். ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சரோஜினி அம்மையார் அப்படிங்கிறதான் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் ஃபர்ஸ்ட் இந்திய பெண்மணி. இதை மறந்துடக்கூடாது. அப்போ இந்திய பெண்மணி அப்படின்னு கேட்டா நம்ம சொன்ன மாதிரி யாரு? சரோஜினி அம்மையார். இல்ல, இந்தியாவின் முதல் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர், பெண் தலைவர். வெறும் வெறுமனே இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை தாங்கிய முதல் பெண்மணி யாரு? நான் அங்கேயே சொன்ன மாதிரி திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். ஓகேவா? அடுத்து இங்க அடுத்த காரணம் வச்சிருக்காங்கன்னா லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார். ஆமா, இவர் தான் வந்து லக்னோ ஒப்பந்தத்துக்கான முதன்மை சிற்பி. இவர் தான் என்ன பண்ணிப்பாரு? அதை வடிவமைச்சிருப்பாரு. ஓகேவா? சோ அப்போ கூற்று சரி. கூற்றிற்கான சரியான விளக்கம் என்னது? சரிதான். அடுத்து பனாரஸ் இந்து கல்லூரியை பனாரஸ். அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் கூற்றுக்கான சரியான விளக்கம்னு உங்களுக்கு தோணலன்னா இந்த லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்து முஸ்லீம் ஒன்னா சேர்க்கறதுக்கான ஒரு வேலை தான். ஓகேவா? சோ அது வரைக்கும் 2 பேரும் தனித்தனி 2 பேருமே சுதந்திர போராட்டத்துல இருந்திருப்பாங்க. பட் தனித்தனியா இருந்திருப்பாங்க. சோ இங்க வந்து ஒற்றுமையின் தூதர்னு யார் சொன்னாங்க? ஜின்னா. ஏன்னா இந்து முஸ்லீம் ஒன்னா இருக்கிறதுக்கு அவர் காரணம். அவங்க ஒன்னா இருக்கிறதுக்கான மெயின் போக்கஸ் இந்த லக்னோ ஒப்பந்தம். இந்த லக்னோ ஒப்பந்தத்துல அவங்களுக்கு அவங்க கேட்டது செஞ்சு கொடுத்த சில சலுகைகள் தான் காரணம். சோ அதனால இது கூற்றுக்காகவும் சரியான விளக்கம் தான். அடுத்து பனாரஸ் இந்து கல்லூரியை பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தியவர் யார்? இது நம்ம வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் பாக்குறப்ப நம்ம பார்த்தோம். திரு மதன் மோகன் மாளவிகா அவர்கள். ஓகேங்களா? சோ இவங்களுக்கு காந்தியடிக்கு சம்பந்தம் கிடையாது. திலகருக்கும் அன்னி பெசன்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. பட் அவங்க வந்து தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற சம்பந்தம் தவிர இந்த காலேஜுக்கு சம்பந்தம் இல்ல. பிபி வாடியாவுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? சோ மதன் மோகன் மாளவிகா. அப்புறம் வந்து இவங்க வந்து 893ல இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. சோ 893ல இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அந்த வருஷம் சொல்றப்பே சொன்ன இம்பார்ட்டன்ட். சோ அப்போ பனாரஸ் இந்து கல்லூரின்னு ஓபன் பண்ணிருப்பாங்க. யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். ஓகேவா? சோ இதுதான் வளமோகன் மாவி என்ன பண்ணிருப்பாரு? மாத்திருப்பாரு. எப்பன்னா கிட்டத்தட்ட 1916 கிட்டத்தட்ட மாத்திருப்பாரு. ஓகேங்களா? 1916. அடுத்து 1916 ஆண்டில் லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் நம்ம பார்த்தோம் இல்லையா? மேல வந்து லக்னோ மாநாடு கொடுத்திருந்தோம். ஓகே, அந்த லக்னோ மாநாடுல சிறப்பம்சங்கள் இல்ல. இது ஓகே. முஸ்லிம்கள் என்னெல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தோம். அதுல என்னென்ன கொடுத்திருந்தாங்க? முஸ்லீம் லீக் எழுச்சின்னு கொடுத்திருந்தாங்களா? இல்ல. அது 1906 காலகட்டங்களே வந்து என்ன பண்ணிடுச்சு? அது வந்து ஒரு எழுச்சி பெற ஆரம்பிச்சிச்சு. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் தற்காலிக இணைப்பு இல்ல. இதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒத்துமையா தான் இருந்தாங்க. சோ அப்போ இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்திய முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கை. இங்க இதுதான் முக்கியம். அந்த தனி தொகுதியே வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும்? புடிச்சுக்கணும் அந்த பாயிண்ட். ஓகேவா? சோ அந்த முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. நான் அங்க சொல்றப்பே சொன்னேன். பட் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ லக்னோ மாநாடு அவரோட சிறப்பம்சமே என்னத்த சொல்றாங்கன்னா
அவங்களோட தனி தொகுதியை இந்திய தேசிய காங்கிரஸ் ஏத்துக்கிட்டதான் மிக முக்கியமான விஷயமே தான். காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் கூட்டமைப்பில் ஜின்னாவின் எதிர்மறை போக்கு அப்பெல்லாம் இல்ல. சரியா? அடுத்து பின் வருவனவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் பொறுத்துக்க. கத்தார் கட்சியை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம் 1913 லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் பார்த்திருப்போம். கத்தார் கட்சி 1913. அப்போ இது ஒண்ணு. அடுத்து நியூ இந்தியான்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நியூ இந்தியா 1915. அதுக்கப்புறம் தான் புக் எழுதியிருப்பாங்க நியூ இந்தியா. அப்புறம் தன்னாட்சி இயக்கம் 1916. இந்த இது மறக்கவே கூடாது. மிண்டோ மார்லி 1909. ஓகேங்களா? மிண்டோ மார்லி இவன் ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி சொல்லுங்க. ஓகே, மிண்டோ ஓன்னு வருது இல்லையா? மிண்டோ அப்படிங்கிற மாதிரி மிண்டோ ஓன்னு வந்துச்சுன்னா 1909. இந்த ஓ ஞாபகம் மிண்டோ. ஓகேங்களா? மிண்டோ 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 அப்படின்னா அது முடியறப்ப பாருங்க. ஓ அப்படின்னு முடியுதா? மிண்டோ ஓனா 1909. மிண்டோ மார்லி. நான் இண்டிகோக்கும் அப்படிதான் சொன்னேன். இண்டி கோ ஓன்னு வருதா? சோ அப்போ 859 to 60 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அப்படின்னா அந்த 60 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க மிண்டோ ஓன்னு வந்துச்சுன்னா அந்த ஓ 9 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ முடிஞ்சிச்சா? சோ என்ன வந்திருக்கு? 2 4 1 3 2 4 1 3 2 4 1 ஆப்ஷன் 7 தான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த கத்தார் இயக்கம் ரொம்ப முக்கியம். இதோட தலைவர் யாரு? கத்தார் கட்சியோட தலைவர் யாரு? அப்புறம் வந்து இதோட நிறுவனர் யாரு? இந்த ரெண்டுமே முக்கியம். எங்க அந்த இடமும் முக்கியம். ஓகேவா? இந்த மூணுமே முக்கியம். இந்த மூணு சம்பந்தப்பட்டதான் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அடுத்து இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஓகே, இந்த இந்தியா அன்ரெஸ்ட் அப்படின்னு வந்தாவே ஒரு ஆள் தான். யாரு? திலகர். ஆமா, இந்த சரி ஓகே, இந்த சம்பந்தப்பட்டவர் யாரு? திலகர். இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு தலைவர் யாரு? இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு கேஸ் போட்டிருப்பாரு. யார் மேல? அந்த புத்தகத்தை எழுதின வேலண்டைன் சிரோல் மேல. அங்க டேட்டா நமக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. திலகர் எதுக்காக பிரிட்டன் போனாரு? இந்த இந்தியா அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியரான வேலண்டைன் சிரோல் மேல போட்ட கேஸ்க்காக அவங்க போயிருப்பாரு. சோ இங்க எப்படி என்ன பண்ணிட்டாங்க? இந்தியா அன்ரெஸ்ட் ஒரு என்ன பண்ணிட்டாங்க? இதை கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ இந்த இந்தியா இன்ட்ரெஸ்ட் கூட சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் யாரு? வேலண்டைன் சிரோல். இவர் தான் வந்து இந்த புக்கை எழுதினவர். இதை எதுக்காக நம்ம அங்க பார்த்தோம்னா இந்த புக்கு மேல போட்ட கேஸ்க்காக தான் திலகர் என்ன பண்ணிருப்பாரு? பிரிட்டனுக்கு போயிருப்பாரு. ஓகேவா? சோ அடுத்து கத்தார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? நம்ம இங்கே பார்த்தோம். லாலா ஹர்தயால் 1913 மேலேதான் அது பார்த்தோம். ஓகே, லாலா ஹர்தயால் கத்தார் கட்சி ரொம்ப முக்கியம். கத்தார் கட்சி லாலா ஹர்தயால் சான் பிரான்சிஸ்கோல. அடுத்து அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலை ஏஐடியூசி அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? 1920 10 30 அப்படிங்கறத ஷார்ட்கட்டா சொல்லி கொடுத்தோம். ஓகேவா? சோ அந்த இதுல யார் தலைவரா இருந்திருப்பா அங்க பார்த்தோம். லாலா லஜபதி ராய் தான். லாலா லஜபதி ராய். லாலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லா 0000 லாலா பாருங்க. லாலா அப்படிதான் வருது. லா 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 லஜபதி ராய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேயுமே 3 லா வருது. லா லா லா. சோ 000 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லா 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 லாலா லஜபதி ராய். ஓகேவா? சோ அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 64 தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அந்த மீட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3 அப்படிங்கறத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டேட்டாவும் கவர் பண்ணியாச்சு. என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு டைம் படிச்சு வீடியோ பார்த்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் படிங்க. படிச்சு பாக்குறப்ப அந்த கதை நான் சொன்ன கதை அப்படிங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? சோ வீடியோ பார்த்துட்டே கவனிக்கிறப்போ ஈஸியா இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணணும், அந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணிக்கணும், நீங்க உள்வாங்கணும் அந்த கதையை. அப்பதான் வந்து திரும்ப உங்களை யாராவது கொஸ்டின் கேட்டா நீங்க கரெக்டா அந்த கதையோட ஒட்டி இருக்கிற அந்த டேட்டா என்ன பண்ண முடியும்னா நீங்க கரெக்டா சொல்ல முடியும். ஓகேவா? இங்க மக்கப் பண்றதை கம்மி பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டோரி லைனை நம்ம ஞாபகம் வச்சோம் என்ன பண்ணலாம்னா அதுக்கு மேல நம்ம அந்த டேட்டாஸ் என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஓகேவா? சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜெக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஏதாவது மாத்தணும்னா நான் மாத்திக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா இந்த கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? பாய் கிளாஸ், நல்லா படிங்க.